சார், ஒரு குறிப்பிட்ட வயது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அப்படின்னா ஒரு பிடிவாதம் இருக்கிறது ரொம்ப சகஜமான ஒன்று தான். நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மூத்தவர்கள் இருக்கிறது சகஜம்தான். ஆனால் ஒரு பொது வாழ்க்கை அப்படின்ட்டு வந்த பிறகு ஒரு ஒரு பார்ட்டியை ரன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்த பிறகு இங்கே திரு இபிஎஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத டெல்லிக்கு பல முறை தனித்தனியாக ஒவ்வொரு தலைவர்களும் போய் போய் பார்த்து டெல்லியில் பேசிட்டு வந்தாலும் நாம் பார்த்தோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன நான் போகலை, என்னை பாஜக தான் கூப்பிட்டது அப்படின்ட்டு திரு செங்கோட்டையன் சொன்னதை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், கரெக்டா சார்? இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் போல பல பேர் இங்கிருந்து போனாங்க. கேசி பழனிசாமிக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட இருந்து. வாங்கவே முடியாது சார் யாரும், ஆனால் அவருக்கு கிடைச்சது நீக்கப்பட்ட ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. இப்படி எல்லாமே டெல்லியினுடைய ஆட்டுவித்தல்ல ஏடிஎம்கேக்குள்ள சில மூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது. மொத்தமாக செஞ்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ இது எல்லாத்தையுமே அவங்க அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்களே. எனக்கு 27 சீட்டு பாஜகவுக்கு கொடுக்கிற போது அவர்கள் அமைதியாக பெற்றுக்கொள்ளும் போதே எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம் வந்துருச்சு. அப்படியா? ஒரு பாம்புன்னா சீரணும், ஓகே, ஆனால் சீராமல் இருக்கிறது. பல மாநிலங்களில் அது கட்டமைப்பையே ஆட்டம் காண வைக்கக்கூடியது. கூட்டணியில் வந்து சார் நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ரவுண்ட் பேசிட்டீங்க தானே? ஓகே ஓகே. காங்கிரஸ் 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா வாங்குது. ஆனா 27 சீட்டை கொடுத்துட்டு அமைதி காக்கும் போதே எனக்கு ஒரு அச்சம் எனக்குள்ள வந்துச்சு. அது இன்னைக்கு அது தெளிவா கேட்டதுனாலயா? நீங்க கேட்காதனாலே கூட தான். நீங்க 15 அமைச்சருக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா? 15 அமைச்சருக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்ப அதெல்லாம்